ஹலோ கைஸ், கிளியர் பண்ணவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. சரியா? ஸோ டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எதை பற்றின வீடியோ, என்ன வீடியோ அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி பிஓவாக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி வந்த எஸ்பி கிளர்க்காக இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி வந்த எல்பிஓ எக்ஸாமாக இருக்கட்டும். எல்பிஓ வந்துட்டு இப்போ இந்த ஐஓபி எல்பிஓ இந்த மாதம்தான் மாதம் சம்பளம் வாங்குகிறாங்க. ஃபஸ்ட்டு மந்த் சேலரி இன்றைக்கி கிரெடிட் ஆகிருக்கும். சரியா? நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பையன் கால் பண்ணாங்க, செந்தில் அப்படிங்கிற நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர். சார் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வந்திருக்கு சார், 81,000 சொன்னார். ஸோ 81,000 வந்திருக்கு. நான் வந்துட்டு ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கி கொடுக்கேன் சார் அப்படின்னாரு. ஸோ இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கி கொடுக்கன்னு அவர் சொன்ன உடனே நான், சரி ப்ரோ நீங்கள் வாங்கி கொடுங்க, நீங்கள் காசு எனக்கு அனுப்ப வேண்டாம், நீங்கள் டேரெக்டாக பசங்கள்கிட்ட பேசிக்கிடுங்க, நான் இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் அனுப்பியிருக்கோம், அவங்க பேசிக்கிடுவாங்க, எந்தெந்த ஹெல்ப் பண்ணணுமோ அவங்க பண்ணிக்கிடுவாங்க. இதை விட இதுக்கு முக்கியமாக ஒரு 1 month முன்னாடி நினைக்கிறேன், இந்த செந்தில்ங்கிற தம்பியை நான் பார்த்தே கிடையாது ஆக்சுவலாக. சரியா? பட்டு அவராக முன் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். 1 month முன்னாடி நம்மள்கிட்ட படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு சூரிய பெருமாள் அவர் பேர். சரியா? நல்லா ஞாபகம் இருக்கு, ஏன்னா நான் அவரை ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன். மதுரை ரேஸுக்கு ஒரு நாள் கிளாஸ் எடுக்க போயிருந்தோம் 2 வருஷம் முன்னாடி, 2-2.5 வருஷம் முன்னாடி. ஸோ அப்போ பார்த்து பேசி, அப்போ வந்துட்டு அவர் சொல்லுவார், சார் நல்லா எடுக்கீங்க, அந்த மாதிரிலாம் பேசுவார். செம்மையாக பேசினார், சூப்பராக பேசினார். அன்றைக்கி அவர் வந்துட்டு, சார் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம், பசங்களை ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பார். அவர் சடனாக அன்றைக்கி ஒரு 25,000 அனுப்புனார். 25,000. இவர் ஐபிபிஎஸ் பிஓவில் கேரளா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ 25,000 அனுப்புனார். அனுப்பிட்டு பசங்களுக்கு எதாவது பண்ணிடுங்க அப்படின்ட்டார். யாருக்கு, எந்த பையனுக்கு என்ன பண்ணணும் எதுவுமே சொல்லலை. வெறும் எனக்கு ஃபோன் அடித்தார், சார் உங்கள் நம்பர் சொல்லுங்கள், நான் கொஞ்சம் அக்கௌண்ட் போட்டு விட்றேன்னாரு. காசு எப்போவுமே நான் வாங்க மாட்டேன், நான் இப்போயே அதான் சொல்கிறேன். நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கெல்லாம் காசு அனுப்பாதீங்க, நீங்களாக பார்த்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்கள். சார் ஹெல்ப் பண்ணுற ஸ்டூடெண்ட் எனக்கு தெரில அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கை காமிக்கிறேன். சேம் நான் உங்களுக்கு கை காமிக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவனுக்கு டைரெக்டாக ஹெல்ப் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த சூரிய பெருமாள் வந்துட்டு ஒரு 25,000 கொடுத்தாரு. 25,000 கொடுத்து பசங்களை ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னாப்புல. எவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் எதுவுமே சொல்லலை, பட் கொடுத்தாரு. ஐபிபிஎஸ்பிஓ சூரிய பெருமாள், இந்த பேங்க்குன்னு மறந்துட்டேன் நான், பட் கேரளாவில் தான் ஒர்க் பண்ணுறாரு, அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அவராக இருக்கட்டும், செந்திலாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிற நிறைய பேராக இருக்கட்டும், நான் உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்று தாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்து எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருக்கீங்க. நம்ம பட்ட கஷ்டத்தில் இருக்கிற வலியும் வேதனையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த கஷ்டம் நம்மளுக்கு அந்த கஷ்டத்தை நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. சரியா? ஸோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் 80,000 சம்பளம் வாங்குறீங்க, இல்லை 50,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 1,000 ரூபாங்கிற ஒரு மேட்ரே கிடையாது. 1,000 ரூபாங்கிற ஒரு மேட்ரே கிடையாது. நீங்கள் எஸ்பிஐ கிளர்க்கில் போய் இருக்க போகிறீங்கனாலோ, இல்லை ஆர்ஆர்பிபிஓவில் போய் இருக்க போகிறீங்கனாலோ, இல்லை எந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ண போகிறீங்க அப்படின்னாலோ, கிளியர் பண்ணியிருந்தீங்கனாலோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஃபீஸு, ஒரு வருஷத்துக்கு இவங்களுக்கு வாங்கி கொடுக்குற பேக்கேஜ் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாகவே இருக்க போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் எதுன்னு சக்ஸஸ் மீட்டுக்கு போடுறதா போங்க, அதுக்கு எவ்வளவோ செலவழிக்கிறதுனாலும் செலவழிங்க, அதுக்கு என்னன்னாலும் நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் ஒரு 2 பேருக்கு ஹெல்ப்பும் சேர்ந்து பண்ணிடுங்க. சரியா? எங்கேனாலும் போங்க. இப்போ நம்ம எல்லாம் சக்ஸஸ் மீட்லாம் நம்ம நடத்த மாட்டோம். சரிங்களா? ஸோ என்னை மீட் பண்ண வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 பேருக்கு ஹெல்ப் பண்ண நான் சொல்லுவேன். சரியா? ஸோ எனக்கு ஏதாவது பண்ணணும், சரி உங்களுக்கு எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு 4 பேரை காமிக்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ணி விடுங்க, பசங்க படிச்சுட்டு போகிறானுங்க, எனக்கு நீங்கள் இந்த மாதிரி உதவி செய்யணும்னு தான் ஆசை. சரியா? நீங்களாம் உங்கள் கையிலேருந்து கொடுத்து பாருங்கள், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. உங்கள் கையால் நீங்கள் கொடுத்து பாருங்கள், காசு வீணாலாம் போகாது, வேஸ்ட்டாலாம் போகுது. பசங்க வந்துட்டு அவங்க கொடுக்குற அவங்க சொந்த காசில் போட்டு படிக்கிறத விட இன்னொருத்தர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவன் பயங்கரமாக படிப்பான்.
பயங்கரமாக படிப்பான். ஸோ இந்த வீடியோவே மெயினாக எதுக்கு, கிளியர் பண்ணி போயிட்டீங்களா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எவனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தெரில சார், நான் உங்களுக்கு கை காமிக்கிறேன். எனக்கு ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் கேட்குறாங்க, நான் உங்களுக்கு கை காமிச்சு விட்றேன். அதையும் தாண்டி நீங்கள் படிக்கிற ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க. சரி, என் ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான் சார், அவன் வந்துட்டு ரொம்ப நல்லா படிப்பான் சார், ஆனால் அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும் சார் அப்படின்னு தான் கொஞ்சம் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்ட்டு இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த ஸ்டூடெண்ட்னாலும் என்ன பண்ணுறான்னா, ஓகே புரியுது, அவனுக்கு இருக்கிற நிலமையில சரி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தான் எல்லாருமே கேட்குறீங்க, அக்செப்டட், ஓகே. பட் கூட சேர்ந்து உங்கள் ஃப்ரெண்டு ஒரு கஷ்டத்தில் இருப்பான் அப்படி இருந்தான்னா அவனையும் கொஞ்சம் சொல்லுங்கள், அவனை கொஞ்சம் சொல்லுங்கள். என்கிட்ட இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நான் தரேன், இருக்கிற எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுப்போங்க. இந்த வருஷம் நீங்கள் பாஸ் ஆவீங்க, பாஸ் ஆகலை, மோட்டிவேஷனல் டாக்கெலாம் இது கிடையாது. ஒன்று தான், நம்ம என்ன நடந்தாலும் நம்ம ஒன்றா இருப்போம். சரியா, என்ன நடந்தாலும் ஒன்றா இருப்போம். பாஸ் ஆகிட்டீங்களா, இந்த கம்யூனிட்டிக்கு, இந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு எங்கேயோ போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல நம்ம வேலை பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸு நம்ம கூட படித்த அந்த ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம கூட படித்த அந்த ஃப்ரெண்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவனை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதவியாக பண்ணிட்டு போங்க. இப்போ தான் நீங்கள் பண்ணணும்னு கிடையாதுங்க. போயிட்டு மாதம் சம்பளம் போய் ஏதோ ஒரு கோயில் குளத்தில் போயிட்டு காசு போடுவீங்கல்ல, அதுக்கு பதிலாக இங்கே வந்து எவனுக்காவது கொடுங்க, தெரிஞ்சவனுக்கு கொடுங்க. தெரியலையா, ஆள் இல்லையா, நான் கை காமிக்கிறேன், அவனுக்கு கொடுங்க. அதுவும் முடியலையா நீங்கள் எனக்கு அனுப்பி விடுங்க, நோ இஷ்யூஸ். ஆனால் ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ சூரிய பெருமாள் 25,000 கொடுத்துருக்காரா, சூரிய பெருமாள் 25,000 கொடுத்ததுனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதே 25,000 போட போகிறேன். சூரிய பெருமாள் கொடுத்த 25,000 ஐ வில் டபுள். நாளைக்கு இன்னொரு பையன் வரான், அவன் ஒரு 10,000 கொடுக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் 10,000 கொடுத்ததுக்கு நான் எக்ஸ்ட்ரா 10,000 போடுறேன். சூரிய பெருமாள் கொடுத்த 25,000 இப்போ என் கையில் இருக்குது, நான் ஒரு 25,000 போடுறேன். 50,000க்கு ரிசல்ட்லாம் வரட்டும், எல்லா ரிசல்ட் வரட்டும். நான் பக்கத்தில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் சார், உங்கள் எல்லாருக்குமே எவ்வளோ பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். எந்த பேக்கேஜ், என்ன படிக்கணும், எது பண்ணணும், எங்கே ஃபீஸ் கட்டணும், எல்லாமே பண்ணுவோம். இருக்கிற மொத்தத்தையும் வச்சு பண்ணுவோம். சூரிய பெருமாள் 25,000 கொடுத்துருக்காரா, நான் ஒரு 25,000 போட்டிருக்கேன். 50,000 இருக்குது நம்மளுக்கு. 50 நான் எப்படியும் ஆலிவ் போர்டில் 100 பேக்கேஜ் சொல்லியிருக்கேன். 100 பேக்கேஜ் வந்துடும், 100 பேக்கேஜ். சரியா, 100 பேருக்கு எக்ஸாம் பக்கத்தில் வந்து எனக்கு கிளியர் பண்ண முடியல சார் அப்படின்னு அந்த உடஞ்சி போய் உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த பையனுக்கு கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நாளைக்கு இன்னொருத்த வந்து 10,000 கொடுக்கானா, நான் அதை டபுள் பண்ணுறேன், 10,000 போடுறேன். எங்களுடைய வெப்சைட்டில் இருந்து, எங்களுடைய கோர்சஸ்லேருந்து வர்ற காசை அப்படியே நாங்கள் கொடுக்க தான் போகிறோம். போன வருஷம் நம்ம 3 லட்சம் வரைக்கும் கொடுத்துருப்போம். ஃப்ரீ கோர்சஸுடைய கவுண்ட்டு ப்ரைஸுன்னு இல்லை, அதோடைய வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம் 3.5 லட்சம் வரைக்கும் கொடுத்துருப்போம். கோர்சஸோ ப்ராக்டிஸ் மார்க்கோ அவ்வளோ கொடுத்தோம். இந்த வருஷம் அதை விட டபுளாக கொடுப்போம். எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுப்போம். செந்தில் தம்பி 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரா, அதே மாதிரி நான் ஒரு 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் யாருனாலும் நம்ம டீம்கிட்ட சொல்லி ஹெல்ப் பண்ணிங்கன்னா, நீங்கள் 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நானும் அதே 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் 50 பேருக்கு பண்ணுறீங்களா, நானும் அதே 50 பேருக்கு பண்ணுறேன். பிரச்சனையே கிடையாது. நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுவோம். டிசர்விங்கான ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம பண்ணுவோம். தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க. கொடுக்குறது நான் கொடுக்கேன் சார், என் சம்பளத்துலேருந்து கொடுக்கேன், என் காசு நான் வேஸ்ட் பண்ணிடுவான், என் காசுன்னு அவன் அதை வீணாக்கிடுவான் அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் நடக்காது. நம்ம மன திருப்திக்காக நம்ம கொடுக்கணும்னு நினைங்க. உங்கள் மன திருப்திக்காக நீங்கள் கொடுங்க, நல்லா இருப்பீங்க. ஒரு குறையும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் ஒரு பேங்க் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலாக யூ ஆர் செட்டில்டு ஃபார் லைஃப். அப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் காசை நான் டபுள் ஆக்குறேன். நீங்கள் யாருனாலும் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் டபுள் ஆக்குறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன், ரிசல்ட் வரட்டும். நிறைய விஷயங்கள் நம்ம மண்டைக்குள்ளே ஓடும். இப்போ நம்மளால் யோசிக்கிற மனநிலையும் நம்ம இருக்க மாட்டோம். நீங்கள் யார் யோசிக்கணும்னு நான் சொல்லலை. இது மெயினாக எல்லாம் கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸுக்காக சொல்கிறது.
கூட இருக்கிறவங்கள விட்டுறாதீங்க. நீங்கள் கிளியர் பண்ணலையா பார்ப்போம், லைஃப் நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். லைஃப் இந்த எக்ஸாம் கொடுக்கலாம், இல்லை வேறு வேலை கொடுக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று கொடுக்கலாம். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி ரொம்ப வலியோடையும் வேதனையோடு தான் நம்ம இருப்போம். அக்செப்டட், ஓகே, எல்லாம் சரி தான். என்ன நடக்குன்னு பார்ப்போம், பார்த்துக்கிடுவோம். சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிடுங்க, மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். யார்? சூரிய பெருமாள்ங்கிற பேர் அண்டு செந்தில்ங்கிற பேர். சரியா? அதே மாதிரி இன்னொன்று சொல்லி விரும்புகிறேன். நிறைய பேர் வந்து இந்த ரிசல்ட் வந்த உடனே நான் பண்ணுறேன் சார்னு சொல்லுவாங்க. பட் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த ரிசல்ட் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 2 months கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அவங்களுக்கு நிறைய வேலைகள் வந்துடும். ஸோ சில பேர்லாம் மறந்துடுவாங்க. இட்ஸ் ஓகே, நீங்கள் மறந்தீங்கனாலும் பரவாயில்ல. பட் நீங்கள் முன் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் முன் வந்து எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள், அத்தனை பேருக்கு நான் டபுள் பண்ணி காட்டுறேன். எத்தனை பேர்னாலும் நம்ம பண்ணுவோம், சேர்ந்து பண்ணுவோம். உண்மையிலே டிசர்விங்கான ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுப்போம். சரியா? தேங்க்யூ.